என் செல்வங்களே, கடவுள் எல்லோருக்கும் எதுக்கு கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் கொடுக்குறாருன்னு தெரியுமா? அதை எதிர்த்து போராடத்தான். அது நம்மளால முடியுமான்னு சோதிச்சு பார்க்கத்தான் அவர் அப்படி செய்கிறார். நம்ம மேலே நம்மளுக்கே நம்பிக்கை வரணும்னு தான் அவர் செய்கிறார். நம்ம உறுதியோடு செயல்படுறோமான்னு தான் அப்படி பண்ணுறாரு. 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு நல்ல மனுஷனாக வரணும்னு தான் நாம் மாறுவோமான்னு அவர் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் தான் அந்த கஷ்டத்தையே நமக்கு தராரு. ஆனால் இதை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனக்கு வர கஷ்டத்திலிருந்து தப்பிச்சா போதும்னு ஓடுறவங்களத்தான் மனுஷங்க. சிலர் அந்த கடவுளை நம்புறதே இல்லை. ஒருவேளை அப்படியே நம்பினாலும் சிரமமில்லாத வாழ்க்கை தனக்கு கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிறான். அதை எதிர்த்து போராடணுங்கிறது கிடையாது. நம்பிக்கையோட வாழ்க்கையை ஏற்றுக்கணுங்கிறதும் கிடையாது. அதனால எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். மனிதர்கள் என்னைக்கு இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக தெரியும். எந்த காலகட்டத்திலையும் கடவுளுடைய நம்பிக்கை குறையவே கூடாது. அவர் மேலே நாம் நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கையில் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை தரும் அப்படின்னு நம்புங்க. ஓம் சாய்ராம்.